நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க. நிறைய பேர் ஏமாந்து போய் கிடக்குறாங்க. ஒன்றும் இல்லை, சொல்லி முடிச்சிடுறோம். மணி வந்து 8:30 மணி. இப்போ நம்ம உட்காரும் போது நம்ம நிலவரப்படி 8:30 மணி. இதுக்கு மேலே எது நடந்தாலும் அதுக்கு நம்ம பொறுப்பு. இந்த வீடியோ எக்ஸ்பர்ட்னு போடுறவங்களுக்காக இந்த டிவியை லைவ்ல ஓட விட்டுக்கிட்டே தான் பேசவே போறோம். அதாவது ஜோவை பார்க்கவே இல்லை, கம்யூனிகேஷனே பண்ணலாம் சொல்லாதீங்க. அப்பப்போ கண்ணு அப்படி அந்த பக்கம் போயிட்டு வரும், ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ எதுக்காக இவ்வளோ லேட்டா போடுறோம் அப்படின்னா, என்னெல்லாம் நியூஸ் வந்திருக்கோ அதெல்லாம் ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோவை வந்து போடலாம் அப்படிதான். ஸோ சீஃப் மினிஸ்டர் நாளைக்கு ஆக போறார் விஜய் அப்படின்ற அந்த இதை வந்து ஆளுநர்கிட்ட வாங்கினது அதிகாரப்பூர்வமா வாங்கிட்டு வெளியே வந்துட்டார் இல்லையா, அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து உட்கார்றோம். ஸோ அதனால வந்து வீடியோ லேட்டாக போகிறதுக்கு சாரி, பட் வேற வழி கிடையாது. ஏன்னா நீங்க எல்லாரும் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, நீ ஒன்று சொல்ற, அங்கே ஒன்று நடக்குது, பிரேக்கிங் போயிடுச்சு, நீ வந்து காலையில் ஒன்று போடு மாலையில் ஒன்று போடுன்றீங்க. இங்க நடக்கிறத பார்த்தா காலை ஒண்ணு மாலை ஒண்ணு லைவ் மட்டும் தான் போட முடியும். மக்கள் தான் பிபி மாத்திரை சுகர் மாத்திரையும் 3 வேளையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க 4 நாளா. எனக்கு தெரிஞ்சு 4 நாளா தமிழ்நாட்டு மக்கள் இந்த டிவியையும் இந்த புதிய தலைமுறையிலையும் இந்த தந்தி டிவிலையும் பாலிமர் நியூஸ்லயும் அந்த சவுண்டு மட்டும்தான் கேட்டிருப்பாங்க. டன் டன் டடரன் டடரன் டன் டன் டடரன். டேய் என்ன 501 ரிங்டோன் மாதிரி ஒண்ணு அடிக்கிற மாதிரி வந்து பக்கு பக்கு பக்குன்னு அப்படியே ஒட்டுமொத்த இதையும் கொண்டு வந்து டிவி முன்னாடியே உட்கார வச்ச மாதிரி. பிரேக்கிங்னா எப்பயாவது தான் போடணும், நிமிஷத்துக்கு நிமிஷம் பிரேக்கிங் போட்டு இருந்தா ஒரு மனுஷன் என்னதான் பண்றது சொல்லுங்க. கார்ல இருந்து அப்படியே வந்தார், பாலத்துல இருந்து வந்தார், வந்துகிட்டே இருந்தார், யூட்டன் போட்டார். ஏன்டா யூட்டன் போட்டார் எதுக்குன்னு தெரியல. ஐயோ என்னாச்சுன்னு தெரியல. என்னாச்சுன்னா அவரு கேரளா போறாரா? ஏன் கேரளா போறாரு? அவருக்கு என்ன இப்ப வேலை? கேரளாக்கு என்ன கிளிக்க போறாரு இஷ்டத்துக்கு? இப்ப என்ன கேரளால இருக்கு? அதுக்கு ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். விஜய் 120 சீட் மெஜாரிட்டி சீட் வந்துட்டானா, விஜய் 120 சீட் வேணா, வண்டியை கேரளாக்கு விடு அப்படின்ற மாதிரி. இந்த இது சதுரங்க வேட்டையில சொல்லுவாங்க, செட்டி உசாராயிட்டான் வண்டியை திருப்பிடான்ற மாதிரி வண்டியை கேரளாக்கு விடுன்னு போடான்னு பார்த்தாரு. ஆனா அப்படி நடக்கல. தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கு உட்கார்ந்து நீங்க டைப் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த சீட்டை கையில கொடுங்க, அப்பதான் நான் வெளியே போவேன். ஆமா, இல்ல தம்பி இல்லை நீங்க நான் அனுப்பி விடுறேன். நான் சித்தப்பா பெரியப்பா பங்காளி எல்லாரையும் வர சொல்றேன், எல்லாரும் வாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க பொண்ணு பார்க்க போன மாதிரியே இருக்குது. இந்த நிகழ்வு வந்து பொண்ணு பார்க்க போன மாதிரியே இருக்குது. இந்த தடவை வந்து விஜய் வந்து ரொம்ப இதுவா வந்து எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு சித்தப்பா பெரியப்பா அங்காளி பங்காளி எல்லாரையும் வரிசையா உட்கார வச்சு சண்முகம் அப்படின்னு இருந்து IUML இருந்து எல்லாரையும் உட்கார வச்சு அந்த சீட்டை வாங்கிக்கிட்டு தான் வெளியே வந்திருக்காரு. நாளைக்கு காலையில 10 மணிக்கு பதவியேற்புன்னு சொல்றாங்க. ஐ திங்க் இல்ல அதுதான் நினைக்கிறேன். அபிஷியலா அதுதான். ஏன்னா அபிஷியலா அவங்க ரிலீஸ் பண்ணல, பட் நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல நடக்குது. 10 மணிக்குன்னு இதுல வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. 3 மணிக்கு கேட்டு இப்ப 10 மணி ஏர்லியாவே சொல்றாங்கன்னா அப்போ அது விஜயோட ஒரு 7-8 பேர் வந்து பதவி ஏற்கிறதாக வந்து இருக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் பேசுறதுக்கு இல்ல, இதுக்கு முன்னாடி நடந்ததை வேணா இப்ப வந்து நம்ம இது நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை வந்து வேணா பேசலாம். கிட்டத்தட்ட 4 நாள். சோ என்னைக்கு 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுல இருந்து 5, 6, 7, 8 இன்னைக்கு 9ஆம் தேதி 5வது நாள் வந்து போயிட்டு இருக்கு. இந்த 4 நாளா நடந்த இந்த சஸ்பென்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து முடிஞ்சிருக்கு. சோ எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா, திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்ல போறாரு, இதுதான் அதுல இருந்து பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. பல பேர் பல வகையில வந்து திருமாவளவன் அவர்களை திட்டி டென்ஷன் ஆக்கி தட்டுக்கிட்டெல்லாம் பறந்து எல்லாம் டிவி ரிமோட் எல்லாம் தூக்கி போட்டு ஆஃப் பண்ணி நாங்களே நான் இப்ப விட்டு நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். நான் எத்தனை பேர் வந்தாங்கன்னு இல்ல, இப்ப நாங்களே வந்து சிஸ்டம்லாம் ஒரு கட்டத்துல ஆஃப் பண்ணி போட்டுட்டு பாட்டுலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டோம். லைஃப் ஆஃப் ராம் போக ஆரம்பிக்கிற அளவுக்கு வந்து அண்ணனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு வந்து ஹெவியா இருந்துச்சு. ஒரு சின்ன ஒரு காலையில ஜோயிட்ட கூட சொன்னேன், இந்த வீடியோவும் திருமாவளவன் அவர்கள் செய்யறதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ காட்டினேன். போட்டுடலாமா? அந்த வீடியோ போட்டுடலாமா? வீடியோ போட முடியுமா தெரியல, முடிஞ்சா நீங்க போடுங்க. போட்டுடலாம். நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க சத்யராஜ் படம் முறை மாமனா, அது எக்ஸாக்ட் பேர் தெரியல, கவுண்டமணி மணிவண்ணன் கவி என்ன கவி என்ன தாடிக்கார சந்தோஷமா இருக்க இன்னைக்கு. வாழ்க்கையிலே 1/4 நூற்றாண்டுக்கு அப்புறம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஓராத்து வச்சு மண்ணள்ளி போட்டுக்காத. ஆமா, அந்த மாதிரி வந்து சொல்ற மாதிரி கவி மெரா தில் அந்த மாதிரி இன்னைக்கு திருமான வந்து
கவி மேரா தில் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பயங்கரமா இது பண்ணாரு. காலையில 12 மணி 11 மணின்னாங்க. அப்புறம் கேட்டா 12 மணின்னாங்க. அதுக்கப்புறம் கேட்டா 4 மணிக்கு நாங்க மாத்திட்டோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கேட்டா 6 மணின்னாங்க. 6 மணிக்கா? இப்ப 6 மணினா நாளைக்கு பஞ்சாயத்து ஆயிடுமே என்னன்னு கேட்டா 4:30 மணிக்கு ஆதவர்ஜினா போயிட்டு லெட்டரை வாங்கிக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு, கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்போதான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஓகே இவர் கொடுத்துட்டாரு. விஜய் வந்து உறுதியா சரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா அங்கிருந்து லெட்டர்லாம் வாங்கிட்டு வந்தா பின்னாடி ஏன் நாங்க தர மாட்டோமா, எங்க கிட்ட உங்கள்கிட்ட தான் கேட்டாங்களே. கேட்டீங்க தம்பி, 4ஆவது தடவை வருவீங்கன்னு எதிர்பார்த்தா நீங்க வரவே இல்ல. எல்லாரோட போக்கஸ் இங்க போயிருச்சு. இல்ல அங்க கேட்டேன் 116லயே இருந்துட்டு இருந்துச்சு. 118க்கு 2 தான் தேவை. யாராவது கொடுப்பாங்கன்னா பாத்துட்டு இருக்கும்போது அங்க ஐஎம்எல் கொடுத்துச்சுன்னு சொல்ல வேண்டியதானே, நம்ம பிபிஐ கம்மி பண்ண வேண்டியதானே. அது என்ன திரும்ப ஆபீஸ்லயே உட்காந்துருக்கீங்க, அங்க ஒரு 2 பேர் போக வேண்டியதானே. இல்லங்க அங்க வேலைக்கு ஆகாதுன்னு நினைச்சு இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. விஜய் அந்த முயற்சியை விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் செங்கோட்டையன் அவர்கள் போயிருக்காரு. செங்கோட்டையன் அவர்கள் அப்புறம் இன்னும் 2 பாயெல்லாம் சேர்ந்து போனதுக்கு அப்புறம் இந்த தடவை வேற வழியே இல்ல, ரூமை போட்டு என்னதான் சொல்றீங்க உங்க கதை என்னதான் சொல்றீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப லெட்டர் கிட்ட எல்லாம் வாங்கிட்டு தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் கேரளா போறாருன்னு சொன்னாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. சோ திருமாவளவன் ஏன் இவ்வளவு அதை டிலே பண்ணாரு? இடதுசாரிகள் எடுக்கக்கூடிய முடிவு தான் எங்களுடைய முடிவு அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஏன் இடதுசாரிகள் அந்த முடிவு எடுத்து முன்னாடி நாளே வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க, அடுத்த நாள் அன்னைக்கு வந்து பண்ணிடுவாருன்னு சொன்னாரு. அந்த பேபி அவர்கள் வந்து சொல்றாரு, எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. அவர் திருமாவளவன் 11 மணிக்கு சொல்றதா இருந்தாரு, இன்னும் ஏன் சொல்லன்றது எங்களுக்கே வந்து தெரியல அப்படின்றத வந்து சொல்லும்போது கிட்டத்தட்ட வருது. நான் இப்படி லைம்லைட்டுக்கு அதுதான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அந்த டிலே இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து வன்னியரசு அவர்கள்ட்ட கேக்குறாங்க எதனால இவ்வளவு டிலே அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போயிட்டீங்களா? அல்ல எனக்கு பார்க்கும்போது சம அந்த கண்ணாடி போட்டு கூலா அப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்காருங்க. எது சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன் நான். உனக்கு எனக்கு இல்ல அந்த மாதிரி. அதனால வந்து ஒரு ஊருக்கு போயிட்டேன். எங்க அப்பா அம்மா வந்து ஏதோ பாக்குறதுக்காக போயிருந்தேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, என்னாலதான் லேட்டு. பிளஸ் நான் வந்து சைன் எல்லாம் போட வேண்டிய அங்க பாருங்க பாகுபலி 17வது தமிழக சட்டப்பேரவை. ஐயா அது இது ரிவீல் பண்ணிட்டாங்க பாருங்க. அது அன்னைக்கே பண்ணிட்டாங்களே நந்தி டிவிலயா, ஆள போறோம் தமிழ்ல. ஆமா அப்படியா? நான் இப்ப அன்னைக்கே வந்து விஜயோட போட்டோ எல்லாம் போட்டு பாகுபலி எல்லாம் ஆள போறான் தமிழ்ல. அது இப்போ புதுசா இருக்குது. இருக்கட்டும், எலிவேஷனா இருக்கட்டும். சோ அதனால இவரு நம்ம வன்னியரசு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னாலதான் டிலே, அதனாலதான் இவ்வளவு லேட் ஆகி போச்சு அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. அப்புறம் ஐயுஎம்எல் மட்டும் இப்ப நாங்க மட்டும் இருந்து என்ன பண்ண போறோம்? இப்ப வைகோ அவர்கள் இருந்திருந்தாலோ இல்ல வேற யாரோ இருந்திருந்தாங்களோ இதே தானே பண்ணிருப்பாங்க. நீங்களும் வேற இத்தனை தடவை வரீங்க, எனக்கே கஷ்டமா இருக்கு, நீங்களே பெட்ரோலுக்கு காசு இல்லாம ஏதோ போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க, எனக்கும் வந்து ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் ஐயுஎம்எலும் வந்து நாங்களும் கொடுக்குறோம், நாங்க ஸ்டாலின் சொன்னாதான் கொடுக்குவோம், அவர் சொல்லிதான் வந்திருக்காங்க. அதுதான் அவர் சொல்லிதான் வந்திருக்காங்க. நாங்க இவரு ரஜினி சொல்லுவார்ல சிவாஜில, நாங்க தொண்டைமான் சொன்னாதான் வருவோம் அப்படின்னு, போங்க அப்படின்னு வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காரு வந்து ஸ்டாலின் அவர்கள். வந்து எல்லாத்தையும் அனுப்புனவரு துரந்தர் மேடம் மட்டும் ஏன் அனுப்பல? அது ஒண்ணு கேட்கணும்ல. கரெக்ட் தான். நீ மட்டும் ஏமா ஒண்ணு வச்சிருக்க, நீயும் போமான்னு அனுப்பலாம்ல. தவறு. துரந்தர் மேடம் இவங்க அப்ரோச் பண்ணல. துரந்தர் மேடம் இவங்களை துரத்திருந்தாங்கன்னா இவங்க போய் இது பண்ணி இருந்திருப்பாங்க. துரந்தர் மேடமே இவங்க போய் டிஸ்டர்ப் பண்ணல, நீங்க வரலனாலும் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு வந்து போனதுனால என்ன போட்டிருந்தாங்கன்னா, பொட்டி வாங்கினில இங்கே அப்படின்னு. இப்ப இல்ல, அப்படின்னா நீ எந்த ஜென்மத்துக்கு வர முடியாது, ஏன்னா நீ வாங்கினது 10 சீட்டுக்கு. ஆமா, மத்தவங்களாவது 2 ஜெயிச்சு வழக்கம் போல ஜெயிச்சு கணக்கு காட்டி அவ்வளவு கேட்டதுக்கு 2 சீட்டு இல்ல. முக்கியமான ஒரு சட்டப்பேரவையில் விஜய் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் 13ஆம் தேதிக்குள். அதுக்கு என்ன 9 நாளைக்கு 10 3 நாள் தான் டைம். அது வரைக்கும் இங்கே ஆல்ட்டா இருந்துட்டு போறாரு. இருக்கட்டும், சரி நிரூபிச்சுக்கலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை, இனிமே நிரூபிச்சுக்கலாம். எனக்கு அது வேற இல்லைங்க, அது ஒரு மீமு. ஆனா இப்பதான் எல்லாருடைய லெட்டரும் கொடுத்துட்டாரு, அப்புறம் ஏன் பெரும்பான்மையை நிரூபிக்கணும்? கேட்கணும்ல ஒரு கடமைக்கு. அங்க வந்துட்டு யாராவது ட்விஸ்ட் அடிக்கலாம், பேக் அடிக்கலாம். அவர் என்ன கேட்டாரு, நான் கேட்கறது 118 பேரோட ஆதரவுன்னு கேட்டாரு. 118 பேரோட ஆதரவை விஜய் இப்ப கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு நீங்க பெரும்பான்மையை நிரூபிக்கணும்ன்றது, அதுக்கிடையே எம்எல்ஏக்கள் யாராவது தாவலாம் போகலாம், வராம இருக்கலாம், அப்புறம் நாளைக்கு யாராவது யாராவது இல்லாம இருக்கலாம்ன்றதுனால அதுக்கு நாளைக்கே அங்கேயே கையை தூக்குங்கன்னா தூக்கிட போறாங்க. எதுக்கு இந்த பேச்செல்லாம்? போனவங்களே 4-5 பேர் எம்எல்ஏ தானே கையை தூக்க போறாங்க. சரி ஓகே, அவரோட 108 வந்து கணக்கு பண்ணணும்னு அவர் வந்து ஆளுநர் அதிகாரப்பூர்வ தகவல் வந்திருக்கு. எது 13 விஜய் தனது பெரும்பான்மையை நிரூபிச்சிடுவாரு. சோ இதுதான் விஷயம். சோ திருமாவளவன் அவர்களுடைய அந்த லேட் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பெரிய கலக்கமா மாறிடுச்சு. நிறைய பேர் வந்து விட பெரிய கலக்கம் என்ன தெரியுங்களா,
அவருக்கு துணை முதலமைச்சர். அப்புறம் திருச்சியில நீங்க திருச்சி இல்ல குளத்தூர்ல நீங்க ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா குளத்தூர் தொகுதி சாரி பெரம்பூர் ரிசைன் பண்ணா எனக்கு பெரம்பூர் தொகுதி. அப்புறம் இவரு சி.வி. சண்முகம் அவர் ரிசைன் பண்ணாருன்னா அவரோட இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா வந்து மாச ஜாமம் என்ன வேணும்னு சொல்லு எல்லாத்தையும் எழுது நான் இன்னைக்கே வாங்கி தரேன்ற அளவுக்கு ஒட்டு மொத்தமா பட்டியலை போட்டு கொடுத்தோன்னா மக்கள் ஏன்னா 2 சீட்டு தானடா அதுக்கு என்ன இவ்வளவு கேக்குறீங்க அப்படின்ற அளவுக்கு. ஆனா அந்த 2 சீட்டு தானே கடைசியா வந்து நின்னுச்சு வந்துச்சு. அது கேட்கணும்னு ஒரு நியாயம் வேணாமா அப்படின்ற அளவுக்கு இல்ல. பட் ஆனா என்னன்னா அது எதுவுமே அவங்க இப்ப கேட்கல. ஆனா இன்னொருத்தர் யாரோ இவர் வந்து வாய விட்டாரு. அவரு வந்து நிறைய பேர் நிறைய சொன்னாங்க. சிந்தனை செல்வன் பேசினாரு, மற்ற எல்லாரும் பேசினாங்க. பட் ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா நிபந்தனையற்ற ஆதரவு தான் கொடுத்திருக்காங்க. வெளியில இருந்து நாங்க ஆதரவு, நாங்க திமுக கூட்டணியில தான் தொடர போறோம், ஆனால் வெளியில இருந்து நாங்க வந்து ஆதரவு கொடுக்குறோம். என்ன எடுத்தாங்களோ அதே நீதான். அதாவது திமுக கூட நட்பு தொடருமா, ஆனா தாவேகாவுக்கு நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம். ஏன் ஆதரவு கொடுக்குறீங்கன்னா எங்களால விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாம போயிட போகுது, ஒருவேளை குடியரசுத் தலைவர் ஆளுநரோட ஆட்சி வந்துடும், அந்த அவமான பெயர் எங்களுக்கு வந்துடக்கூடாது, அந்த காரணத்திற்காக நாங்க வந்து போறோம் சொல்றோம். ஆனா வன்னியரசு தெளிவா ஒண்ணு சொல்லியிருக்காரு, துணை முதலமைச்சராக திருமாவளவன் வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை, அதை நாங்க வந்து கேட்டிருக்கோம். மேபி ஃபியூச்சர்ல கூட அமைச்சரவையில நாங்க வந்து இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அமைச்சர் ஆவீங்களான்னு கேட்டா அது எனக்கு தெரியாது, அது தலைவர் தான் சொல்லணும், அது எங்களுக்கு வந்து ஐடியா கிடையாது. ஆனா துணை முதலமைச்சரா எங்க தலைவர் வரணும்ன்றதை நாங்க வந்து விருப்பப்படுறோம். அதே மாதிரி திருச்சியில வந்து ஒருவேளை விஜய் அவர்கள் ரிசைன் பண்ணா நீங்க அங்க நிப்பீங்களா? ஆமா, அது எங்களுக்கு விருப்பம் தான், திருச்சியில நாங்க நிக்கணும்ன்றது எங்களுடைய விருப்பம் தான், அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. பட் ஆனா இதெல்லாம் வந்து ஆப்ஷன் தான், நாங்க இதெல்லாம் சொல்லியிருக்கோம் எங்க தலைவர்கிட்ட. அவர் ஃபியூச்சர்ல மேபி அமைச்சரவையில் இடம்பெற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. இப்ப இந்த 108 இருக்கு இல்லையா, இது வந்து விஜயோடையது. சோ இதுல 1 கழிச்சிட்டீங்கன்னா 107 தான். சோ 5 வந்து காங்கிரஸோடது உங்களுக்கு வந்து. சோ இந்த 5ல 2 பேருக்கு அமைச்சரவைக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சோ காங்கிரஸ் 60 வருஷத்துக்கு பிறகு அமைச்சரவையில இடம்பெற போகுது. அதாவது இடதுசாரிகள், கம்யூனிஸ்ட், IUML, சாரி இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், IUML, இவங்கெல்லாம் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. ஆதரவுனா அதாவது இந்த ஆட்சி தொடர்வதற்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனா காங்கிரஸ் தாவேகாவோட இணைஞ்சிட்டாங்க, கூட்டணி ஆட்சியில் இணைஞ்சிட்டாங்க. அதாவது தாவேகாவுடைய ஆட்களும் அமைச்சரவையில் இடம்பெறுவாங்க. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய 5 MLAல 2 பேர் அல்லது ஒருத்தர் அமைச்சராவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அவங்க கூட்டணி ஆட்சி, விஜய் சொன்னார் இல்லையா, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு, அது வந்து காங்கிரஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும். விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், IUMLக்கு இது வந்து பொருந்தாது. ஃபியூச்சர்ல வேணும்னா அவங்க வேணும்னா கூட்டணி ஆட்சியில வந்து பங்கெடுக்குவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குன்றதுதான் இதுல இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சோ இவங்க சொல்ற மாதிரி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு 13ஆம் தேதிக்குள்ள விஜய் அவர்கள் வந்து பெரும்பான்மை அசம்பிளியில வந்து நிரூபிக்கணும். அது எப்படி நடக்கும் அப்படின்னா 118 பேர் வந்து அந்த இடத்துல கை தூக்கணும். நம்ம ஸ்கூல்ல பண்ற மாதிரி தான் யார் யாரெல்லாம் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்கன்னு கவுண்ட் பண்ணுவாங்க. சோ லெட்டரா இருக்கலாம் அல்லது கவுண்ட் தான். கையை தூக்கி க்ளோஸ் பண்ணிடுவாங்க, டோர்லாம் ஃபுல் க்ளோஸ்டு தான். சோ க்ளோஸ் பண்ணிட்டு தான் மெஜாரிட்டியை நிரூபிப்பாங்க. அப்போ கூட்டத்துல ரெண்டு கை தூக்குறாங்க பாரு, தப்பிக்கா பாக்க அந்த மாதிரி வந்து கையை தூக்கி வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நடக்கும். ஸோ திமுகவுடைய ஆசியுடன் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறார் அப்படின்னு சொல்லி கம்புகள் எடுத்து சுத்திக்கிட்டு இருக்காங்க. 108 ஜெயிச்சது விஜய்க்கு தேவைப்பட்டது 10. ஆமா, அந்த 10 5 வந்து இங்க இருந்து கொடுத்துட்டாங்க. இல்ல அந்த இப்ப எல்லாருமே திமுகவிடம் இருந்த கூட்டணி கட்சிகள் தான், அதுலதான் எதுவும் டவுட் கிடையாது. ஆனா அவங்க திமுக கிடையாது, திமுகவிடம் பயணித்த கூட்டணி கட்சிகள் தான். இது ஏதோ திமுகவே இவங்களெல்லாம் வளர்த்துச்சு, திமுக தான் இத்தனை வருஷம் இவங்களெல்லாம் தூக்கி சுமந்துச்சு அப்படின்ற மாதிரி. திமுகவும் அவங்களும் ஒன்னா பயணிச்சாங்க. தூக்கி சுமந்தாங்கன்னா என்ன சொல்லலாம்னா அவங்களுக்கான தேர்தல் செலவுகளை பார்த்துக்கிட்டாங்க, அவங்கள வந்து ஒரு கூட்டணியில வச்சிருந்தாங்க, அவங்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்கல, அவங்கள ஒரு கூட்டணி கட்சியெல்லாம் மதிக்கல, தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் வேணுமோ, உங்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை ஆகுதோ அப்பெல்லாம் வந்து போய் பேசிட்டு வாப்போ அப்படின்றது. விஜய் எல்லாம் வந்தப்போ போய் பி டீம்னு பேசிட்டு வாங்க அப்படின்னு சொன்னது அப்படியா இருக்கட்டும். இப்படி பயங்கரமா கூட்டணி கட்சியை பயன்படுத்தினது திமுக தான், அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கூட்டணி கட்சிகளை எப்படி பயன்படுத்தணும், கூட்டணி கட்சிகளை ஒரு அங்கீகாரம் கொடுக்காம கடைசி வரைக்கும் எந்த அங்கீகாரமும் கொடுக்காம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நீங்க திமுக கிட்ட இருந்து தான் வந்து கத்துக்கணும். இதுல ஒரு இதுவா கூட இருக்கலாம், எத்தனை பேர் இதுக்குள்ள ராஜ்பவனுக்கு போயிருப்பாங்கன்னு தெரியாது. ராஜ்பவன்ல IUML இருந்து நிறைய பேர், எத்தனை பேர் அந்த கட்சியை ராஜ்பவனை போய் பார்த்து, ஏன்னா இவங்க தான் போவாங்க, யாரு
முதலமைச்சர் யார் முதலமைச்சர் போவாங்க, அப்புறம் கூட இருக்கிற அமைச்சர்கள் அமைச்சர்கள் போவாங்க. கூட்டணி கட்சியினருக்கு எத்தனை பேர் போவாங்க தெரியும். பட் ஆனா இந்த தடவை விஜய் அவர்கள் நேரா எல்லாரையும் கூட்டு போயிட்டாரு. சோ அதுவே பெரிய எலெக்ஷன் வர வச்சுட்டாங்களே. இதுதான் ராஜ்பவன் இப்படிதான் இருக்கும். ஓ இங்கதான் மாநிலம் துள்ளி விளையாடுதா அப்படின்லாம் வந்து பாக்குறதுக்கான வாய்ப்புகள் கூட வந்து இந்த எலெக்ஷன் எவ்வளவோ மாற்றங்கள் பொய் சொல்லல, நான் அப்படி சொல்லல, கிண்டல் பண்ணல, போயிருக்கலாம் ஏதாவது ஒரு கோரிக்கைகளை கொடுக்கறதுக்காக. ஆனா பெரிய அளவுக்கு அவங்கள்ட்ட கோரிக்கையை கொடுக்கறதுக்கு வேலை கிடையாது. ஆளுநர்கிட்ட போய் கோரிக்கையை கொடுக்கறதுக்கான வேலைகள் பெரிய ஆளுங்கட்சியை தவிர பெரிய அளவுக்கு வேலைகள் கிடையாது. அல்லது எதிர்கட்சி ஆளுங்கட்சி தான் போவாங்க, எதிர்கட்சி தான் மற்றதால யாரும் போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படி யாராவது கூட போயிருந்தாதான் உண்டு. சோ ராஜ்பவன் போய் ஆளுநரை வந்து பாக்குற அளவுக்கு வந்து நடந்திருக்கு அப்படின்றது ஒரு மாற்றமா தான் வந்து பார்க்கணும். அதே மாதிரி காங்கிரஸ்க்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு அமைச்சரவையில பதவி கொடுக்க போறாருன்னும் போது அதுவும் ஒரு மாற்றம். பாஜகவுடைய கோர பார்வைக்கு விஜய் ஆளாகிறார் அப்படின்றத இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது காங்கிரஸை வந்து ஒரு கூட்டணி கட்சியா திமுக வச்சிருந்ததுக்கே பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கு. சும்மாவே, அதாவது அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றது வேற. ஆனா சும்மாவே இந்த திமுக நோண்டுவாங்க. இனிமே அந்த வேலை திமுகவுக்கு இருக்காது. இனிமே அக்னி பார்வை முழுக்க தாவேகா மேலதான். நீ எப்படி அவனுக்கு 2 சீட்டு கொடுப்ப? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? இத்தனை வருஷம் ஆட்சியில ஒரு தடவை கூட நாங்க இத்தனை கட்சிகள் யாருமே கொடுத்தது இல்லை. இதை விட பாஜகவுடைய கோர இதை விட மோசமானது அதிமுகவது. இப்படி ஒண்ணு பழக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்தடுத்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த 5 வருஷம் விஜய் முடிச்சுட்டு விஜய் அடுத்த இதுல தோத்துறாருன்னு வச்சுப்போம், மறுபடியும் திமுக வருதுன்னா அப்போ இந்த கூட்டணி கட்சிகள் நெருக்கடி பண்ணுவாங்க. நீ எனக்கு கொடுத்துதான் ஆகணும், தோ போன இதெல்லாம் நாங்க நின்னோம்ல, அந்த மாதிரி நீ எங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும்ன்றது ஒரு மாற்றம் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த விதைய வந்து விஜய் அவர்கள் போட்டுருக்காரு. இன்னைக்கு நீங்க பில்டப் கொடுத்துக்கலாம், கூட்டணி கட்சிகள் திமுக தான் அமைச்சிருக்கு, ஸ்டாலின் போட்ட பிச்சை அப்படிலான்னு. நாளைக்கு உங்களுக்கு ஒண்ணு நடக்கும், அது விஜயால தான் நடக்கும். ஒருவேளை நீங்க ஜெயிச்சீங்கன்னா கூட அவர் எங்களுக்கு கொடுத்தாரு, அமைச்சர்கள் நீங்களும் கொடுத்துதான் ஆகணும், அப்பனாதான் உங்க கூட கூட்டணி வைப்போம்னு சொல்ற அளவுக்கு வந்து நிலை வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அந்த விதைய வந்து விஜய் போட்டிருக்காரு. ஒரு நல்ல மாற்றம். ஆனா அந்த மாற்றத்தை உடனடியா ஏத்துக்க மாட்டோம்னு சொன்னதுதான் திருமாவளவன் அவர்களுடைய அந்த அது யாராலையுமே புரிஞ்சுக்க முடியல. அதான் அவரு போராடுறதே தலித் சமூகத்துக்காக தான் போராடிட்டு இருக்காரு. இவங்க 21 வேட்பாளர் ஜெயிச்சு அதை எம்எல்ஏவா இருக்காங்க, தலித் சமூகத்தை சேர்ந்தவங்களே இவங்க இருக்காங்கன்றப்போ உங்களால பண்ண முடியாதது ஒரு இல்ல. அதுதான் அந்த அதிகமா பண்ணிருக்காரு. அப்ப அது ஏன் ஆதரிக்க மாட்டேங்கிறது? நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னா அந்த முடிவை நீங்க உங்க கட்சியோட சேர்ந்து தானே கொண்டு போய் கொடுக்கணும். அதை ஏன் கொண்டு போய் சித்தரஞ்சன் சாலையில வைக்கிறீங்க? அவரு உங்க கூட்டணியோட தலைவரா இருந்தாரு, இப்பயும் இருக்காருன்னு கூட வச்சுக்கலாம். அதுக்காக நீங்க எடுக்கிற முடிவை கூட போய் அவர்கிட்ட போய் அப்ப அது ஆளே காணோம். அதுதான் அந்த கேள்விதான் எல்லாருக்குள்ளயும் இருந்துகிட்டே இருக்கு. அது எப்படி நீங்க ஒரு கூட்டணி கட்சி அது தோத்துட்டீங்க, உங்க கூட்டணி நீங்க தோத்துட்டீங்க, வேற ஒருத்தர் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா ஆளுநர் ஆட்சி வந்துடும், சோ அப்போ பிஜேபி வந்துடும். சோ இதெல்லாம் தடுக்கணும்னா நீங்க விரைவா ஒரு முடிவு எடுத்து கொண்டு போய் கொடுக்கணும். ஆனா அதை மட்டும் கொடுக்கவே இல்லை. அவரு அவ்வளவு டிலே பண்றாரு. அவர் இன்னமும் அந்த ஸ்டாண்ட்ல இருந்து மாறுற மாதிரியே தெரியல. இல்ல இன்னமும் வந்து எனக்கு அந்த சந்தேகம் இருக்குது. விஜய் அதுவும் சொல்றாரு. அப்படி அவர் பிஜேபியோட பி டைம்னா இந்நேரம் எப்படி வந்து சீட்டு வந்து இத்தனை தலித் இவங்களுக்கு சமூகத்துக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, இஸ்லாமிய சமூகத்துக்கு கொடுத்துருப்பாங்க, கிறிஸ்தவ சமூகத்துக்கு எப்படி எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துருப்பாரு சொல்லுங்க. இல்ல அது ஒரு மனநிலை. அந்த மனநிலையிலேருந்து ஒரு மாற வேணாம்னு அவரே ஒரு டிசிஷன் எடுத்துட்டாரு போல. அது கூட ஐயோ நான் சொல்லிட்டேன் வெளியில, நான் மாத்தினா தப்பாயிரும், அதனால நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். விஜய்க்கு ஆதரவு கிடையாது, புரியுதுங்களா உங்களுக்கு? ஆட்சி வந்துடக்கூடாது, அதன் மூலமா பிஜேபி இங்க வந்துடக்கூடாது, அதுக்காக நான் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேனே தவிர நான் திமுக கூட்டணியில இருந்து வரல, திமுக தான் எனக்கு எல்லாமே, திமுகவோட தான் நான் இணக்கமா இருக்கேன். என்னமோ இணக்கமெல்லாம் இருக்க வேணாம், இணைஞ்சிருங்கன்றேன், நானு வேணான்றேன். இல்ல இனிமே அது கஷ்டம் தானே. இல்ல உங்களுக்கு இனிமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து எல்லாமே மாற ஆரம்பிக்கும். ஒரு கவர்மெண்ட் அமையுது, அந்த கவர்மெண்டோட நீங்க வந்து இணக்கமா இருக்கணும். ஒருவேளை நீங்க அமைச்சரவைக்கெல்லாம் போறீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். இது ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படிதான் இருக்கும்னா கொஞ்சம் பில்டப் எல்லாம் கொடுப்பாங்க, அது போக போக வந்து மாறிடும். ஸோ இதுதான் திருமாவளவன் அவர்கள் செய்த வேலைகள். அந்த விசிகாவினர் செய்த யோசிச்சு பாருங்க, விசிகாவோட ஆபீஸ்ல இப்படி ஒரு கூட்டம், இந்த கேமரா செட்டப் நம்ம எத்தனை கேமரா, ஒரு தமிழகமே உற்று நோக்குற அளவுக்கு வந்து அவர் வந்து மாறி இருக்காரு. அப்படின்னும் போது அது அவருடைய ஓகே, அவரு அந்த 2 ஜெயிச்சதுனால தான் அவருக்கு அந்த இது வந்து கிடைச்சது. அவருடைய அந்த 2ன்றது தேவையான ஒரு விஷயமா வந்து மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு தாவேகாக்கு தேவைன்றதுனால தாங்க அவ்வளவு ஒரு இது மாறி இருக்கு. ஒருவேளை திமுகவுக்கு தேவையான இன்னத்துக்கு இவ்வளவு பில்டப் எல்லாம் கிடையாது, டைரக்டா போயிருந்திருப்பாங்க. இந்த இது துணை முதலமைச்சர் அந்த மாதிரி கோரிக்கை எல்லாம் கூட பெருசா இருந்திருக்காது, டைரக்டா நாங்க ஆதரவு கொடுக்குறோம் தான் போயிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த 2க்கான தேவையை வந்து எல்லாருக்கும் உணர்த்தி இருக்கு.
விஜய்க்கா இருக்கட்டும், விஜயும் கூட இப்ப வந்து ஈஸியாலாம் போய் ஆட்சி அமைச்சிட முடியல. இவ்வளவு கஷ்டப்பட்டாரு, 4 நாள் வந்து நடையா நடந்தாரு, ஆளுநருக்கு 4 தடவை போயிட்டு வந்தாரு, கம்யூனிஸ்டுகள் ஆபீஸுக்கு போயிட்டு வந்தாரு. ஒருவேளை அவர் மெஜாரிட்டி இருந்தா இவங்க யாருடைய தேவையும் அவருக்கு இருந்திருக்காரு. அவருக்குமே அந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்கு. ரொம்ப நல்லதுன்னு சொல்றேன். அதாவது இவர் அந்த பெரும்பான்மை நெருங்காதனாலதான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமா யாரோட கூட்டணி ஒவ்வொருத்தனோட முகத்தெரிய எல்லாத்தையுமே கிழிச்சது என்னன்னா இந்த ஹங் அசம்பிளி வந்ததுனால சொல்லலாம். உண்மையான விஷயம் அது. இந்த வந்து நான் அதிமுக, அதாவது நேத்து அந்த பேபி அவருக்கு என்ன சொன்னாருன்னா, அதிமுக ஆதரவு, அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும், நாங்க எங்க கூட சேர்ந்து நீங்க ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னாரு. இன்னைக்கு வந்து இல்ல திமுக அதிமுக ஆட்சின்றது ஒரு வதந்தி. சரி, ஆனா அதிமுக ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல புரியல, எப்படி அது நடக்கும்? அதிமுக திமுக கூட்டணி ஆட்சி வதந்தினா அப்ப எல்லாமே வதந்தியா தான் இருக்கும். அப்புறம் எப்படி அதிமுக ஆட்சி அமைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம்? புதுசா இருக்கு. 60 பிளஸ் வச்சிருக்க அந்த டாக் ஒண்ணு போயிட்டு இருந்துச்சுங்க. இவ்வளவு நேரம் எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, அதிமுக ஆட்சி அமைக்கணுமா, திமுக அதுக்கு சப்போர்ட் பண்ணுமா, முதலமைச்சர் யாருன்னா திருமாவர்களாம். இவங்க 2 பேரும் அதாவது திமுக அதிமுக சப்போர்ட் பண்ணி திருமாவர்களை வந்து முதலமைச்சரா உட்கார வைக்கலாம். யாருமே மறுக்கல, அந்த பேச்சு நடந்தது உண்மை. ஆனா அதுக்கு கம்யூனிஸ்டுகள் இவங்க எல்லாம் ஒத்து போகலன்றதுனாலதான் வந்து கடைசியா அது வந்து செட் ஆகல. அதுதான் இப்ப பெரிய பஞ்சாயத்து ஆகி. அப்போ யோசிச்சு பாருங்க, பிஜேபியை தான் எதிர்ப்பு, பிஜேபி தான் எங்களுடைய அடிநாதம், பிஜேபி இந்த ஊருக்குள்ளார வந்துடவே கூடாதுன்னு 5 வருஷம் வந்து இது பண்ணிருக்கீங்க, மக்களை வந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் அதிமுக, அதாவது அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கேட்கறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது பிஜேபி உள்ள வந்துரும் சொல்றதை விட மோசமானது. ஆமா, பிஜேபி உள்ள வந்துரும்ன்ற அந்த வாக்கியம் இருக்குல்ல, இந்த பொன்னான எழுத்துக்களை கொண்டு போய் எழுதுவோம்ல, வருங்கால சந்ததியினர் கேட்டு படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதை விட மோசமானது. அதுக்கு நீங்க ஆதரவு கொடுங்க, 2 பேரும் சேர்ந்து நம்ம செயல்படலாம். அது அவங்க சித்தாந்தத்துக்கு சுத்தமா ஒட்டாத ஒரு விஷயம். அது எப்படி பண்றதுக்கு இது வராங்க? இன்னமும் அதுக்கு அந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு எப்படி அந்த கூட்டணியில இன்னும் தொடர்றாருன்ற ஒரு விஷயம். அதுதான். அதை தாண்டி அவர் வந்து அதுக்கும் இது பண்ணி அவங்க போய் பார்த்துட்டு வராரு அப்படின்னும் போது இல்ல, இந்த டக்குன்னு ஒரு கம்பெனில இருந்து ஒரு 10 வருஷம் ஒரு 15 வருஷம் ஒரு கம்பெனில இருந்துட்டு திடீர்னு இந்த கம்பெனி இல்லப்பா, இது கொஞ்சம் நஷ்டத்துல போகுது, புதுசா இந்த கம்பெனி நமக்கு எதிராக தொடங்கின கம்பெனி தான், நீங்க எல்லாம் இப்ப போய் சேர்ந்துக்குங்க, நான் மறுபடியும் வந்து கம்பெனியை நல்லபடியா ரன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை மறுபடியும் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு. ஆனா இந்த புதுசா ஓபன் பண்ண கம்பெனியா தான் கிட்டத்தட்ட இதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் அவரு வந்து வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை பார்ட்னர்ஸாவே சேர்த்துக்கிறேன், நீங்க என் கூட நீங்க வந்து ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் உங்களை பார்ட்னர்ஸா சேர்த்துக்கிறேன். இல்ல நாங்க பார்ட்னர்ஸ் எல்லாம் வர விருப்பம் இல்லை, நாங்க வந்து உங்ககிட்ட வந்து ஒரு டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்றோம், ஏதோ நீங்க புதுசா ஆரம்பிச்சிருக்கீங்க, ரன் பண்ண முடியலன்னு சொன்னாங்க, அதனால நாங்க வந்து வந்திருக்கோம், வெளியில இருந்து உங்களுக்கு நாங்க ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம், பிரேக்கிங்ல வரக்கூடிய விஷயங்கள்ல இல்ல இன்னொன்னு வந்துச்சு, நகராட்சி உள்ளாருன்னா எல்லாருக்கும் தெரியும், நாளை காலை 10 மணிக்கு நகராட்சி துறைக்கு அமைச்சர் வந்து புசி ஆனந்த் அவர்கள் வந்துச்சு. நகராட்சிக்கா அங்க? ஆமா ஆமா அப்படின்னு வந்துச்சு. வரல. ஆமா, இது வந்து கிட்டத்தட்ட இது மாதிரி நடந்ததுதான். இப்ப இந்த இதை வந்து இப்ப வெளியே இருந்து இவங்க ஆதரிக்க போறாங்க. மேபி என்ன வேணாலும் வந்து நடக்கலாம் அப்படின்றதுதான் இப்போ போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இதுதான். 1/4 நூற்றாண்டுக்கு அப்புறம் ஒரு பெரிய வாய்ப்பு வந்துச்சு, அதை இப்பயும் வந்து ஒதுக்கி வச்சுட்டு ஒரு பெரிய, ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு சில மாதங்கள் கழித்து கூட அதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு, நாங்க வரோம் அமைச்சரவையில பங்கு அப்படின்னு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்புகள் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கும்னு தெரியாது. இது அவங்க கூட்டணியில இருக்கிற வரைக்குமே சாத்தியமே கிடையாது. தாண்டி அவங்க நேரத்துக்கு வரைக்கும் 2 சீட்டுக்காக போய் அவ்வளவு தடவை 4ஆம் கட்டம் 5ஆம் கட்டம் பேச்சுவார்த்தை தோல்வி முடிவுன்னு சொல்லி எல்லாமே வந்துட்டு இருக்கீங்க. பொது நிர்வாகம், காவல் மற்றும் உள்துறை விஜய், காவல் மற்றும் உள்துறை, பொதுப்பணித்துறை செங்கோட்டையன், ஒரு முறை அந்த துறை தானே இருந்தாரு, வனத்துறையிலும் கல்வித்துறையில இருந்தாரு, நகராட்சி நிர்வாகத்துறை என் ஆனந்த், சென்னை நகராட்சி மின்சாரத்துறை சிடிஆர் நிர்மல்குமார், 200 யூனிட் இலவச மின்சாரம் சிடிஆர் கையில தான் இருக்கு. விளையாட்டு மற்றும் மதுவிலக்குத்துறை ஆதவர்ஜுனா 10 ரூபாய் இனி கிடையாது. ஆதி திராவிடர் நலத்துறை ராஜ்மோகன், யார் நம்ம இவரா? ஆமா,
தெய்வத்தாயின் புதல்வர் இதோ வந்து தமிழ் தாயின் தவ புதல்வர் இதோ வந்து விட்டா. சூப்பர். சோ இதெல்லாம் வந்து இப்போ அமைச்சர்கள்லாம் வந்து அமைச்சர்கள் லிஸ்ட்டுமே வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ வேற என்னையா இருக்கு? மெயினான ஒண்ணு இருக்குது. என்னது? என்னன்னா போனதுக்கு அப்புறமேட்டு திடீர்னு நம்மாளு மன்னார்குடி பயரு நீ கேடிவி கூட மோதி இருக்கலாம், ஆனா அந்த டிடிவி கூட மோதி இருக்க கூடாது. நீ கேடிவி கூட பாக்கலாம்டா, ஆனா டிடிவியை பார்க்கவே முடியாதுடா. உன்னை யாரா குக்கர் தூக்கிட்டு போக சொன்னது? இல்ல குக்கர் மேல விசில் இருந்துச்சுங்க. நல்ல மீம் அது. ஏன்டா குக்கரை தூக்கிட்டு போனேன்? அது மேல விசில் இருந்துச்சுங்க, அதான் தூக்கிட்டு போனேன்ற மாதிரி. ஐயோ தூக்கிட்டாங்க. எங்க தூக்கிட்டாங்க? அட தூக்கிட்டாங்க, நான் போறேன் ஆளுநர் மாதிரிக்கு. யாரு கூட போறீங்க? யார் தூக்குனாங்க? அவங்க கூட தான் போறேன் அப்படின்னு. என்னாச்சு? என்ன கதடாப்பா சாமி. காமராஜரை தூக்கிட்டாங்க. சரி, என்ன காமராஜரை பத்தி காமராஜர் தூக்கிட்டாங்க. ஓகே சரி, போன் அடிச்சேன். என்னாச்சு? போன் சுவிட்ச் ஆஃப், ரீச் ஆகல. நீங்க என்ன பண்ணீங்க? உடனே ஏடிசிக்கு கால் பண்ண. என்ன பண்ணீங்க? ஏடிசி கால் பண்ணி ஆளுநர் அப்பாயின்மெண்ட் ஆகணும். ஆளுநர் அப்பாயின்மெண்ட் என்ன கொடுத்த? எடப்பாடி முதலமைச்சர் அவனும் கொடுத்த. ஏய் நீ எதுக்கு போன? நீ போனது அந்த மனுஷன் தூங்கிட்டு இருப்பாப்ல போல இருக்குது. யாரா அது? ஏன்னா அடுத்த ராத்துல ஏன்னா வந்து கதவை தட்டுறீங்க? அந்த அப்பா படத்துல சார் எம்எல்ஏ தூக்கிட்டாங்க சார் அப்படின்னு போய் கொடுத்துருக்காங்க. காய்ச்சல்றா, என்னைய விட்டுறா. அந்த மாதிரி வந்து பண்ணிருந்திருக்காரு. அது நைட்டே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு தூய சக்தின்னு சொன்னாங்க. இது பாத்தீங்களா, இது என்ன பண்ணுது? எங்க அம்மா இதோட வந்து தூக்கிட்டாங்க, அவர் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா சொல்றாங்க, ஒரு கடிதத்தை வந்து வெளியிட்டாங்க அப்படி இப்படின்னு. யார் எடுத்தது? அந்த வீடியோ எடுத்தது யாரு? அது சொல்லுங்க. எங்க ஒரிஜினல் அடுத்த நாள் அப்புறம் கேக்குறாங்க. அடுத்து அவர் வந்துட்டாரு. அப்புறம் பார்த்தா அவர் வந்துட்டாரு, அப்பவே வந்துட்டாரு. பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது பின்னாடி அங்க போனா அவர் பார்த்தா இங்க வந்துட்டு இருக்காரு. அப்புறம் அதுதான் தூக்கிட்டாங்க. எங்கயா நீ? பள்ளி கல்வித்துறை வெங்கட்ரமணன். என்னங்க இது? நிதித்துறை. நீங்க வெங்கட்ரமணன் பள்ளி கல்வித்துறை. இவருதான் மயிலாப்பூர்ல ஜெயிச்சார்ல. அதான் அவரு இதுல சொன்னீங்க சிஏ இது ஆடிட்டர். நீங்க இதுல தாங்க போடுறான். அப்போ வெங்கட்ரமணன் பேரே வரல, அதுல ராஜ்மோகன் பேர் தான் வந்துச்சு. அப்போ டிடிவி தினகரன் வந்து இந்த மாதிரி சொன்னோன்னே இல்ல அவரை யாரும் குதிரை பேரெல்லாம் பேசல, அவர் வந்து இது பண்ணாங்க. ஏன் கத்துற? என்ன நடந்துச்சுன்னே யாருக்குமே புரியல. ஒண்ணு தூக்குனீங்கன்றீங்க, குதிரை பேரை பேசினாங்கன்றீங்க, அப்புறம் பேசலன்றீங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில வந்து கொடுக்கும்போது வந்து ஒரு டாப் டக்கரா ஒண்ணு சொன்னாரு. விஜய்க்கு 1.25 கோடி பேர் தான் வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க, எதிர்கட்சியான எங்களுக்கு 3 கோடி பேர் ஆதரவு கொடுத்திருக்காங்க. எல்லாரையும் சேர்த்துக்கிட்டாரு. திமுக, அதிமுக, பாஜக, பேரு. நீங்க 10வது ஃபெயில்னே, நாங்க 7வது பாஸ்னே. நீ திரையில வேணா பெரிய ஆளா இருக்கலாம், இங்க 33 வருஷமா நாங்க 30 வருஷத்துக்கு மேல இங்க நாங்க தான் ஆளு அப்படின்னாரு. போடா தெரியுமே சொல்லி. நீங்க பெரிய ஆளுனா ஆர்கே நகர்லயே நாங்க பார்த்தோமே. நீங்க எவ்வளவு, அதாவது நீங்க விஜய் மேல ஒரு அலிகேஷன் வைக்கிறீங்க, குதிரை பேரம் பேசினாங்கன்னு. ஆனா உங்களை மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியுமா? 20 ரூபாய் டோக்கன் ஒண்ணு இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினதே இவருதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பண்ணாங்க. மூக்குத்தி ஃபார்முலான்னு ஒண்ணு மூக்குத்தி வச்சு கொடுத்தாங்க, லட்டுல மூக்குத்தி வச்சு கொடுக்கறது. திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒண்ணு பண்ணாங்க. ஆனா டோக்கன் 20 ரூபாய் டோக்கனை கொடுத்து ஒரு இடைத்தேர்தலில் ஜெயிச்சிருக்கக்கூடிய ஒரே யோக்கியன் டிடிவி தினகரன் அவராதான் இருப்பாரு. அப்பேற்பட்ட மாமனிதர் சொல்லுங்க, நைஸ் ஹியூமன் பீயிங் அவரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் மேல வந்து ஒரு அலிகேஷன் வைக்கிறாரு. சரி வச்சீங்களே, நீங்களும் உங்க எம்எல்ஏவும் சேர்ந்து கலந்து பேசி வச்சீங்களா? என்னங்கன்னு கேட்டா அது ஏஐ வீடியோ. இவரை கேட்டா அது பழைய வீடியோ. 2 பேரும் பேசி வச்சுட்டு ஒழுங்கா வாங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுப்போம் நம்ம அப்படின்ற மாதிரி 2 பேருமே வந்து ஏதோ ஒரு நாடகம் ஆடினாங்க. பக்கா டிராமாங்க. ஏன் அந்த டிராமானா, அதிமுக சேர்ந்து கூட்டணி வைக்க போகுது அப்படின்னு ஒரு டாக் வந்துச்சுல்ல, அந்த டாக்கை மறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தப்ப இந்த பீஸ் துண்டா இருந்துச்சு. நீ என்ன சும்மா தானே இருக்க, நீ போய் எதனா ஒண்ணு பண்ணிட்டு அப்படின்னு சொன்னோன்னே இவர்கிட்ட ஸ்கிரிப்ட கொடுத்துருக்காங்க. அது அவசரமா எழுதின ஸ்கிரிப்ட்ல என்ன இவர் எங்க போனாரு, போன் பண்ணாரு, ரீச் ஆகல, ஊருக்கு போறேன்னு சொன்னாரு, ஊருக்கு போனாரு, எங்க இருந்து திடீர்னு இங்க வந்தாரு. கடத்தினா அந்த மாதிரிதான் குதிரை பேர் பேசுவாங்கன்னு தான் நான் சொன்னேன், தவிர பேசுனாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. அதுக்கு மேல அங்கிருந்து இவர் வந்துட்டார், வில்சன் வந்துட்டார், எம்பி. குதிரை பேரம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பவே ஆளுங்கட்சி ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணிட்டீங்கன்னா ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஆட்சி அமைக்க கூடாதா? ஆமா கூடாது. இல்ல நாங்க ஆட்சி அமைப்பு பண்ணிப்போம். நாங்க வரப்போற காலம் இவங்க எல்லாத்துக்குமே இருக்குதுங்க. அதாவது பெர்சனலாவே சொல்றேங்க, நான் பெர்சனலாவே சொல்றேன். இவங்க பண்றது எல்லாத்தையுமே பார்த்தாச்சா ஒரு மாதிரி வெறுப்பு வருது.
அவங்க பேர்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி வெறுப்பு வர ஆரம்பிச்சு. சரி அதை விடுங்க, அது இருக்க ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு மட்டும் இல்லைங்க, மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே வந்து இருக்குது. இருக்கு அந்த கோவம் நிறைய பேருக்கு இருக்கு. நான் சொல்றது என்னன்னா, டிடிவி தினகரன் மாதிரியான யோக்கிய சிகாமணிகள் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்க்கும்போது இன்னும் வெறுப்பு தான் அதிகமாகும். நடக்காத ஒரு விஷயத்த இல்ல ஏதோ ஒன்று நடந்ததை வந்து அந்த கடிதத்தை ரிலீஸ், இதுக்கு டிடிவி தினகரனை கூட விட்டுறலாம், அதுக்கு ஃபயர் விட்டானுங்க பாருங்க. எங்க இருந்து வந்தாங்க திடீர்னு? அதுதான் கேக்குறேன். மன்னார்குடி மாஃபியா நாங்களே அவரை தொடுறதுக்கு பயப்படுவோம். அப்ப திருட்டு கும்பல்னு ஒத்துக்கிட்டேன் நீ, மாஃபியா திருட்டு கும்பல் நீ ஒத்துக்கிட்ட. எல்லாமே எல்லாம் ஒரு குரூப் தானே. நாங்களே அந்த ஆள்கிட்ட வச்சுக்கிறதுக்கு பயப்படுவோம், எங்கள்கிட்ட போய் வச்சுக்கிட்டியே நீங்க இப்படி போய் மாட்டிட்டீங்க அந்த ஆள்கிட்ட போயிட்டு. அவர்லாம் அப்படியே லெஃப்ட்ல டீல் பண்ணுவாங்க. ஐயோ இந்த லெஃப்ட்ல டீல் பண்றது இருக்கே பெரும் பஞ்சாயத்தா இருக்குங்க. இந்த லெஃப்ட்ல டீல் பண்றத சொல்லாம இருந்திருக்கலாம். லெஃப்ட்ல டீல் பண்ணி 4 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இப்பதான் லெஃப்ட்ல டீல் பண்ணி அமுச்சு விட்டுருக்காங்க. அதுக்குள்ள உடனே அவரு நாங்க யாரு தெரியுமா, டிடிவி தினகரன் யாருன்னு தெரிஞ்சதுனாலதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அமுச்சு விட்டாங்க. இந்த ஊருக்குள்ளாரே இருக்க கூடாதுன்னு வந்து வெளிநாட்டுக்கு அமுச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு ஆர்கே நகர் ஃபார்முலாவை ஆரம்பிச்சு வச்சுட்டு பல கேசுகள் இருக்குது. அந்த இரட்டலை கேஸுக்கு உள்ள எல்லாம் போயிட்டு வந்துட்டு திகாருக்கு எல்லாம் போயிட்டு ஜம்முன்னு வந்துட்டு இப்ப வந்துட்டு இவர் வந்து பேசுறாரு. எவ்வளவு மோசமானவரா இருந்தா எவ்வளவு யோசிக்கணும். எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு மட்டரகமா பேசியிருப்பாரு, எவ்வளவு கேவலமா. அதுக்கு எதிராக தானே கட்சி ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு என்ன வந்து எடப்பாடிக்கு நான் இது சிஎம் ஆகிறதுக்காக போய் எடப்பாடி எப்படியா சிஎம் ஆவாரு? ஏதாவது கொஞ்சம் யோசனை இருக்கா? 43 வச்சு எப்படிங்க நீங்க வந்து 47 ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப 35 அங்க போயிருச்சு. இப்போ அந்த ஆள் கூட யாரும் அண்ணன் தம்பி போல கூட எல்லாரும் இந்த பக்கம் வாங்க. 12 கையில வச்சுட்டு நீங்க எப்படி முதலமைச்சர்? How it is possible? இல்ல நாட்டாமா படத்துல வர மனோரமா மாதிரி உருண்டுகிட்டு இருக்காரு. யாரு? எடப்பாடி. தண்ணி தாகத்துக்கு யாரும் அண்ணன் தம்பி புலங்க கூட ஒதுக்கி வச்சாச்சு வாங்க அப்படின்ட்டு எல்லாரும் ஒரு வீட்டுக்கு கூட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு? இப்பெல்லாம் முன்னாடி இபிஎஸ் ஓபிஎஸ் இருக்கும், இப்ப இபிஎஸ் சிவிஎஸ். இவரு பேரு என்ன? சண்முகம். சிவி சண்முகம். அது அந்த எஸ் விட மாட்டீங்க கடைசி வரைக்கும். எஸ் கடைசி வரைக்கும் அதிமுக இப்படிதான். என்னைக்கு அம்மா சிவிஎஸ் தலைவர் புரட்சி தலைவி போச்சோ அன்னைக்கே முடிஞ்சு. சிவிஎஸ் தலைமையிலான அதிமுக இல்ல இவங்க எப்படியோ வந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார்னு கொண்டு வந்துடலான்னு பார்த்தாங்க. இல்ல நல்லா இல்ல, எங்களுக்கு செட் ஆகல, எங்களுக்கு பிடிக்கல அப்படின்றதுனால எடுத்துட்டு வந்து இப்ப வந்து இபிஎஸ் சிவிஎஸ்ன்னு வச்சுட்டாங்க. சீரியஸ் டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம 4ஆம் தேதியே சொன்னோம், அதிமுக ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, அவங்களோட ஈரா கம்ப்ளீட் ஆகுது. என்னைக்கு ஒருத்தன் 3ஆவது இடத்துக்கு போறானோ அவன் திருப்பி அந்த முதல் இடத்து, அதாவது முதல்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்த வந்து 3ஆவது இடத்துக்கு வந்தானா அவன் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி அப்படி வரான். 1ஆவதுல இருந்து 3ஆவது போறான் பாருங்க, அவங்க ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தை திமுக கிட்ட போய் கேளுங்க. 10 வருஷம் அனுபவிச்சாங்க. 2011 3ஆவது இடத்துக்கு போனாங்க. 2021 தான் ஆட்சிக்கு வர முடிஞ்சது. ஆனா அதுக்கே காரணம் திமுகவுடைய கட்டமைப்பும் திமுகவுடைய அந்த இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களும் தான் காரணம். தலைமையெல்லாம் இல்லை, திமுக தொண்டர்கள் பேக்கப் பண்ணாங்க. அதுவும் இல்லாம இருதுருவ அரசியல்ன்றதுனால அது நின்னுச்சு. விஜயகாந்தை தூக்கி அந்த அம்மா வந்து இதுல போடாம இருந்திருந்தாங்கன்னா, கூட்டணியில போடாம இருந்தாங்கன்னா இன்னுமே அது பிரச்சனையா இருக்கும். ஆனா அவங்க தூக்கி கூட்டணிக்குள்ளார போட்டாங்க. அதனால வந்து இருதுருவ அரசியல் ஆச்சு. அதனால நீங்க வந்து அவங்களும் இறந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ திமுக வந்துச்சு பாருங்க. திமுகவோட ஆயுசு 5 வருஷம் தான். நீ ஆளப்பட்ட ஆட்சியை வந்து குடுத்தினா கூட, ரோட்ல தேனாரும் பாலாருமே ஓடினா கூட உனக்கோட லிமிட் 5 வருஷம் தான். அதுக்கு மேல நான் உன்னை இருக்க விட மாட்டேன். ஏன்னா நீ அதுக்கு மேல இருந்தா நீ எப்படி ஆடுவேன்னு எங்களுக்கு தெரியுன்றது மக்களுக்கு தெரியும். அதனாலதான் 5 வருஷம் தான் கொடுக்குறாங்க. அப்போ அதிமுக நிலைமையை யோசிச்சு பாருங்க. திமுகவுக்காவது ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு. கலைஞருடைய வாரிசு ஸ்டாலின் இருந்தாரு, ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி இருக்காருன்னு ஒரு அவங்களுக்கு அந்த கட்சிக்குள்ளார, மக்களுக்கு இல்ல, அந்த கட்சிக்குள்ளார ஓகேப்பா இருக்காங்கப்பா, ஒன்னும் ஆகாதுப்பா, தலைமைக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது. ஆனா ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு பிறகு அப்படியே பாத்தீங்கன்னா இவர்கிட்ட கைக்கு வருது. சசிகலா கிட்ட போகுது, ஓபிஎஸ்ட போகுது, சசிகலா கிட்ட போகுது. அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட எல்லாம் வந்து எடப்பாடியார்ட்ட வருது. ஏதோ கட்சியை காப்பாத்தி ஒரு 4.5 வருஷம் ஆட்சி அமைச்சு எப்படியோ ஆட்சி அமைச்சிட்டாரு. எதிர்கட்சி தலைவராகவும் செயல்பட்டார். சரி ஓகே நல்ல தலைவர் தான் பார்த்துட்டு இருக்கும்போது இவர் வந்துட்டாரு. முடிஞ்சு 2 வருஷம் பெட்டி அடிக்க சொல்லிட்டாங்க.
அதுதான் இதுக்கப்புறம் இறக்கிடுவாங்க. இதுக்கப்புறம் சிவிஎஸ் வந்து என்ன முடிவெடுக்க போறாரோ, அந்த கட்சி என்ன ஆக போகுதுன்ற பல்வேறு கேள்விகள் அந்த தொண்டர்களுக்குள்ளாரியே இருக்கு. சோர்ந்து போயிட்டாங்க. அவங்க என்னதான் பண்ணுவாங்க, எவ்வளவு நாள் அது தாக்கு பிடிக்கும்? அதுக்கு ஆட்சி பண்ணணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணுங்க. எதுவுமே பண்ணாம நம்ம இருந்துட்டு நம்மளுக்கு அந்த பேங்க் இருக்குது, நம்மளுக்கு ரெட்டையில இருக்குது, எம்ஜிஆர் இருக்காங்கன்னு நினைச்சு அது அப்படியே உட்காந்துருந்தா மக்கள் என்ன அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்களா? அவ்வளவுதான். அதுக்கான விலையை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. சோ சிவிஎஸ் என்ன முடிவெடுக்க போறாருன்னு வந்து தெரியாது. அவர் வந்து அவருடைய தலைமையா கூட மாறலாம், அல்லது அவர் வந்து அப்படியே தூக்கிட்டு வந்து தாவேக்காவிலையும் வந்து இணைக்கலாம். இல்ல தலைமையே மாத்தி சிவிஎஸ் தான் இல்ல வேலுமணி தான் தலைமைன்னு சொல்லி வந்து நாங்க ஆதரவு கொடுக்குறோம்னு கூட ஃபியூச்சருக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து எல்லாமே இருக்கு. ஸோ அதிமுகவுடைய நிலை அந்தோ பரிதாபமா தான் வந்து இருக்கு. ஒரு பெரிய பிகே சொன்னது உண்மையாயிடுச்சு. பிரசாந்த் கிஷோர், விஜயுடைய எழுச்சி ஒரு திராவிட கட்சியை அழியும். அருண்ராஜ் பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை, ரைட்டு. வெங்கட்ரமணன் பள்ளிக்கல்வித்துறை, உத்தேச பட்டியல்யா இதா தமிழக அமைச்சரவை உத்தேச பட்டியல். உங்க வாய்க்கு போட்ட மாதிரி இது போட்டு நமக்கு நந்தி டிவில நம்மளுக்கு செட் ஆகாது. நந்தி டிவில எந்த டிவியும் செட் ஆகாது. அபிஷியலா வரும்போது தான் தெரியும். ஐயா, இந்த விஜய்க்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன்னு இன்னொரு இவங்களும் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்குமே இல்ல ரஜினியோட மக்கள் மன்றம் விஜய்க்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். இதுதான் கேட்க வந்தேன், அடுத்தது அதுதான் கேட்க வந்தேன். எவ்வளவு பெரிய விஷயம் சொல்ற, அசால்ட்டா கடந்து போறீங்க. அதே தாங்க கேட்க வரேன். அது இன்னொரு மாதிரி சொல்லியிருக்காங்க. நீ 2 வருஷமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு நீ வந்து முதலமைச்சர் பதவிக்கு கூட வந்துடலாம், ஆனா நீ 30 வருஷமா முக்கி கூட சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்தை எங்க தலைவன்றது உன்னால வாங்கவே முடியாது அப்படின்னு இருக்காங்க. அந்த கருமை யாருக்கு வேணும்? ஸ்டார் இல்லையா, எது வாங்கி குத்திக்க வேணாமா? எனக்கு திருப்பி எனக்கு ஒருத்தர் மேலதான் வந்து வருது. இதெல்லாம் நம்ம சொன்னது எல்லாமே உத்தேச பட்டியல் தாங்க. நான் சாரி, நான் கவனிக்கல. பொதுப்பணித்துறை அப்படின்றதெல்லாம் அவங்களா உத்தேச பட்டியலில் போட்டிருக்காங்க. அதை ஒழுங்கா போடுங்கடா. நீங்க மட்டும் பிரேக்கிங்ல போற, நான் பாட்டு அங்க சொல்லிட்டு இருக்கேன். அவங்க என்ன நினைப்பாங்க? என்ன நந்தி டிவி கம் டு த பாயிண்ட். சூப்பர் ஸ்டார் தானே. அந்த ஸ்டார் ஏன் உங்களால வாங்கி குத்த முடியல? இருங்க அது சொல்றேன். அதுக்கு முன்னாடி விஜய் வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கவே தேவையில்லை. சூப்பர் ஸ்டார்ட்ட போயிருக்கணுமா? ஆச்சா 108 ஆச்சா டைரக்டா போயஸ் கார்டன்ல போய் ரஜினிகாந்த பார்த்து அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, இல்ல தலைவரே ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அசால்ட்டா முடிச்சு கொடுத்துருப்பாராம். இவ்வளவு பண்ண தெரிஞ்ச பாக்குறாரு அவரு. அதை விட்டுருங்க, இவ்வளவு பண்ண தெரிஞ்ச உனக்கு இது யார்கிட்ட சொல்லணும்னு இல்ல பாத்தியா? நீ எடப்பாடி கிட்ட சொன்ன வரைக்கும் கூட ஓகே. நீங்க எடப்பாடியை போய் பார்த்திருந்தீங்கன்னா ஆதரவு கூட கொடுத்திருந்திருக்கலாம்னு சொன்னது கூட ஓகே. ஆனா விஜய் போய் ரஜினியை பார்க்கணும்னு, விஜய் எந்த காலத்துல போய் இப்ப ரஜினியை பார்த்திருக்காரு? எதுக்காக போய் பார்க்கணும்? ரஜினிக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு காலத்துல ஜனாதிபதியா அப்படி இருந்தது. ஜனாதிபதி எல்லாம் இல்ல, கட்சி தொடங்கலாம் அப்படின்ற ஒரு போக்கு போச்சு போச்சுங்களா? அதோட சொல்றேன். ஆதவர்ஜுனா சொன்னது உண்மை. உங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது. அதாவது வெளியே இருந்து வாய்ஸ் கொடுக்கறது வேற, வெளியே இருந்துகிட்டு இவங்களுக்கு ஆதரவு கொடுங்க, நீங்க இவங்களுக்கு ஆதரவு கொடுங்க, பேசிக்காவே நடுங்குறாங்க. உண்மையா சொல்ல போனா ரஜினிக்கு அவருக்கு வந்து அந்த கட்ஸ் கிடையாது. உண்மையா சொல்ல போனா அது கிடையாது. ஏன்னா நீங்க அப்படி நிக்கிறீங்கன்னா அந்த தோல்வி பயம் வந்துடும். நம்ம நின்றா தோத்துருவோன்றது தெரியும். நீங்களே இப்போ ஃபயர் விட்டுட்டு இருந்தீங்க, 2 கட்சி இருக்கு, இது எடுத்து நம்ம வந்து நிக்க முடியுமான்றப்போ சிஎம்மா நீங்களே நிக்கிறதுக்கு வந்து பயந்து தான் இன்னொருத்தர் சிஎம்மா நிக்கிறீங்க. தோத்தா கூட அவங்க தான் தோத்தாங்க, நம்ம மேல வந்துடக்கூடாதுன்னு என்னைக்கு ஒரு சேஃபர் சைடாவே கேம் பிளே பண்ண நினைச்சீங்க பாத்தீங்களா? அதுதான் சொல்றேன். இவங்கள்ட்ட வந்து கட்சி கட்டமைப்பு, இவங்கள்ட்ட அரசோட கஜானா, இவங்க 2 பேரையும் தாண்டி நடுவுல நம்ம சினிமா வெறும் சினிமா புகழை மட்டும் வெறும் சினிமா புகழை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால ஒரு ஆட்சியை நடத்த முடியுமா அப்படின்னு காமிச்சிட்டோம்ல. நடத்தி காட்ட முடியும்னு ஒருத்தர் காட்டுறாருன்னா அப்ப அவரு தானே சூப்பர் ஸ்டார். ஆமா, நீங்க சினிமால சூப்பர் ஸ்டார், அவர் மக்களின் சூப்பர் ஸ்டார், அவர்தான் உண்மையான சூப்பர் ஸ்டார். இத வந்து பெருமைக்காகலாம் சொல்லல, நீங்க முடியாததுன்னு நினைச்சதை ஒரு முடிச்சு காட்டினார்ல. நம்மளும் ரஜினி படங்கள் பார்த்திருக்கோம், நம்மளும் ரசிச்சிருக்கோம், அவருடைய நிறைய படங்கள் நமக்கும் பிடிக்கும். அது வேற. இந்த பக்கத்துல வந்து அவரு தான் ஜனாதிபதி, அவரை போய் நீங்க பாத்துக்கணும். அவரை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஏங்க அவருக்கே இன்னைக்கு சிஎம் விஜய் தான். ஆமா, எடுக்க மாட்டாரு போன், எடுக்க மாட்டாரு. எந்த சிஎம்க்கு வேணாலும் நீங்க போன் பண்ணுங்க, விஜய்க்கு வேணா போட்டு. தமிழ்நாட்டு சிஎம்க்கு மட்டும் எடுக்க முடியாதுங்க, பண்ண மாட்டாரு. நீங்க ஆந்திரா சந்திரபாபு நாயுடு அடிக்கலாம், ரேவந்த் ரெட்டி அடிக்கலாம், இப்போ கேரளால யாருன்னு தெரியல, இன்னும் மோடி கூட அடிக்கலாம். மோடி எடுப்பாரு, மோடி எப்பவுமே எடுப்பாரு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ராகுல் காந்தி அடிப்பாரா? ராகுல் காந்தி அடிப்பாரு. ராகுல் காந்தி பேசுறது இவருக்கு புரியாது, இவருக்கு பேசுற ராகுல் காந்திக்கு புரியாது. வாட் ப்ரோ, அவ்வளவுதான். நான் வேணா ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு எது ப்ரோவா? சோ இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து விஜய் வந்து உடைச்சிட்டாரு. அந்த பயம் அதெல்லாம் கிடையாது. நான் வரேன்,
மக்கள் இருக்காங்க, மக்கள் சப்போர்ட். விஜய்க்கு என்ன கட்டமைப்பு இருக்கு, விஜயோட கட்சிக்கு இப்ப இது வரைக்கும் என்ன கட்டமைப்பு இல்லதான். இருக்கு? ஏங்க விஜயோட வேட்பாளரே யாருன்னு தெரியாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் செடி அப்படி நட்டு வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். மதுரை மத்தின்னு ஒரு தொகுதி, அந்த தொகுதியில பிடிஆர்னு ஒருத்தர் நிக்கிறாரு. முஸ்தபா பிடிஆர்னு ஒருத்தர் நிக்கிறாரு. இந்த பக்கம் யாருன்னு பார்த்தா சுந்தர்சி, முகம் தெரிந்த ஒரு நபர், புதிய நீதி கட்சி சார்பா ரெட்டலையில நிக்கிறாரு. ஆமா, ரெட்டையிலை உதயசூரியன். முஸ்தபாவை டிவி டிபேட்ல பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இவர் பேர் முஸ்தபான்னு ஒரிஜினல் பேர் கூட கிடையாது. ஒரிஜினல் பேர் கூட வேற. முஸ்தபான்றது அவரை கூப்பிடுற பேருன்றதை வச்சுப்பேன். அவரு ஜெயிக்கிறாரு. 30,000 வாக்கு நினைக்கிறேன். மதுரை மத்தியில அவரை பத்தின டாக்கே கிடையாது. ஆனா விஜய் விசில் கூட விடுங்க, விஜய் அப்படின்ற இந்த ஒரு முகத்துக்காக விழுந்த ஓட்டு முஸ்தபா இன்னைக்கு அமைச்சரை வரைக்கும் போறாருன்னு சொல்லி இதுல வந்துட்டு இருக்காங்க. அவர் வந்து சிறுபான்மையினர் துறைக்கு அமைச்சராக கூட வாய்ப்பு இருக்குன்னு உத்தேச பட்டியல்ல பேர் வர அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த விஜய்ன்ற அந்த ஒரு முகம் தான். அப்போ அந்த இது இருக்கு இல்லையா? இல்லைங்க, இது உண்மையா சொல்ல போனா எல்லாருமே அந்த இது கொடுக்குறாங்கன்றது இவர் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்கன்றது தான் நம்ம இது சொல்ல முடியும். ஏன்னா மத்தவங்க கிட்ட அந்த நம்பிக்கை இல்ல, அவங்க கிட்ட நம்பிக்கை இல்ல. மக்களை அவர் நம்பினதுனாலதான் மக்கள் அவர் மேல நம்பிக்கை. அவர் ஒண்ணு பண்ணாரு, எனக்கு இவங்களுக்கு தான் போட்டி, மத்த யாரை பத்தி அவர் பேசவே இல்லை, இவங்கெல்லாம் பத்தி எனக்கு தேவையே இல்லை, யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கே உங்களுக்கு போட்டி, என்னுடைய காம்படிட்டர் இவர் தான் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணாரு. சரியான வேலை அது போயிட்டே பண்ணிட்டே இருந்தாரு. அவர் பண்ணதுல நிறைய தப்புகள் இருக்கு, இன்னும் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் இருக்கலாம். ஆனா அதை ப்ராப்பரா பண்ணார்ல, அவர் செஞ்சதை ஒண்ணு ப்ராப்பரா செஞ்சார்ல, அதனுடைய விளைவு தான் இந்த அளவுக்கு அவங்க எல்லாருமே இதுல இன்னொன்னு, அவங்க எல்லாருமே மக்களை ஓட்டாவே பாக்குறாங்களா அப்படின்றது தெரியல. இவங்க ஓட்டு போடுவாங்களா இல்ல இது பண்ணுவாங்களா ஜெயிப்பாங்களா. ஆனா இவர் நீ எனக்கு ஓட்டு போட மாட்டேன்ற அந்த ஒரு எது என்ன சொல்றது, ஒரு சின்ன ஒரு இது கூடமே கிடையாது. நான் உனக்கு நல்லது பண்ண வந்திருக்கேன், நான் உனக்கு இது பண்ண வரேன், அவ்வளவுதான். நீ எனக்கு ஓட்டு போடுவ, நான் என்ன பண்ணுவேன், நல்லது பண்ண போறேன். ஆமா, என்ன நல்லது பண்ண போறேன், நீ அதுக்கு மீறி என்ன கேக்குறேன், உனக்கு நல்லது தாண்டி எதுவுமே கிடையாது. அதுதான் விஷயம். அது அவர்கிட்ட கிடையாதுங்க. ஆனா நீங்க சும்மா ஒரு பில்டப் கொடுக்காதீங்க. ரஜினி சூப்பர் ஸ்டார்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். திரைத்துறையில அவர் ஒரு டாப் அப்படின்னு சொல்லுங்க, ஆமா நம்ம எல்லாம் ஒத்துக்கலாம், அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ எனக்கு தெரிஞ்சு ரஜினியோட அந்த வசூல் ரீதியா இருக்குல்ல, அதெல்லாம் விஜய் எப்பயோ வந்துட்டாரு, சம்பளத்துல எப்பயோ வந்துட்டாரு. விஜயோடைய புகழ் எல்லா இடத்துக்கும் நகர்ந்துருச்சு. ஆனா ரஜினி வேற ஒண்ணு பண்ணி வச்சிருக்காரு. பேப்பர் கட்டிங்ஸ்லயும் ஒரு இது போடுறாங்க, அது என்னன்னு தெரியல, சமூக வலைதளத்துல வந்துகிட்டே இருக்கு. விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு ரஜினி தடுக்கிறதுக்கான வேலைகள் பார்த்தாரு அப்படின்ற குற்றச்சாட்டு புதுவெளியில இருக்கு, உறுதியா தினமலர்ல கூட அதை போட்டிருந்தாங்க. ஒரு விவிஐபி போய் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திச்சு சொன்னாரு, மேலிடத்துல இப்படி சொல்றாங்க, நீங்க எதுவும் அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதாக அவர் மூலியமா போனதாகலாம் தகவல் இருக்கு. பொதுவாகவே ரஜினியோட பேர் இதுல இந்த விஷயத்துல அடிப்படுதுன்றதுதான் உண்மை. பட் அது உறுதியான தகவலா அதுவும் கிடையாது. பட் நான் என்ன சொல்றேன்னா, இந்த ரஜினிக்கு பில்டப் கொடுக்குறீங்கல்ல, ரஜினி ஃபேன்ஸ் போது இதெல்லாம் பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பெரிய ஆள் தான், திரைத்துறையில பெரிய ஆள் தான், யாரும் மாற்றுக்கிறது கிடையாது. மிக உயர்ந்த இடத்துக்கு போயிருக்காரு, அதுக்கு அவருடைய உழைப்பு எல்லாம் தான் காரணம். ஆனா இந்த அரசியல்ல ஜனாதிபதி ஆயிடுவாரு, ரஜினியை போய் பார்த்தா சரியாயிடும், ரஜினி போன் பண்ணா எல்லா ஒரு சிஎம்மும் எடுத்துருவாங்க, இந்த பில்டப் எல்லாம் இனிமே கொடுக்காதீங்க. அது இனிமே தமிழ்நாட்டுல கொடுக்காதீங்க, அது மட்டும் வேண்டாம். இனி ஒருத்தருக்குமே பில்டப் கிடையாது தமிழ்நாட்டுல, அது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு. போலாம். இன்னொன்னு இருக்குது, அண்ணன் ஒண்ணு இருக்குது. அண்ணன் பேசணுமா? யூடியூபர் தான் ரொம்ப 4%. சாரி 4% கம்பெனி 4% கம்பெனின்னு சொல்லுங்க இனிமேல். நம்ம யூடியூபர், அந்த கம்பெனி யூடியூபர் இருக்காருல்ல, அந்த கம்பெனி யூடியூபர் தான் இப்போ விஜய் 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 என்ன அவங்க அவங்க அவர் 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 விஜய் 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 இந்த விஜய் அந்த விஜய் அவர் சி ஜோசப் விஜய் விஜய் இல்ல சி விஜய் அவரு. அவ்வளவுதான். இப்படியேதான் இனி இந்த 5 வருஷமும் இப்படிதான். அந்த வேதாரண்யக்காரரு அவரும் இப்ப பாருங்க, என்ன போலாமா, இந்த கார் கவுந்து போய் கிடக்கும்ல, என்ன தம்பி போலாமா அப்படின்ற மாதிரி புசி அவர்கள் விஜய் அவர்களை கூப்பிட்டு ஆளுநர் மலைக்கு போலாமான்னு கேக்குறாங்க. என்ன வாட் அ ஃபன். அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை ஃபுல்லா ட்விட்டர் மட்டும்தான். ட்விட்டர் தான். மீம் கம்பெனியா மாத்திருங்க, அதாவது நாம் தமிழர் மீம் கம்பெனி நீங்க மாத்தினீங்கன்னா உங்க கம்பெனி ரொம்ப நல்லா ஓடும். இதுக்கு அப்படிதாங்க செயல்பட்டு இருக்காங்க. தப்பா சொல்றீங்க. மீம் தமிழர் நம் கம்பெனி. மீம் தமிழர் நம் கம்பெனி நீ சொல்றேன்.
நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் மேல எங்களுக்கு எந்த விதமான கோபம் கிடையாது, எதுவுமே கிடையாது. உங்க மேல உங்களுக்கு பெரிய மரியாதை இருக்கு. ஏன்னா உங்களுடைய அந்த அர்ப்பணிப்பு, உங்களுடைய அந்த ஆர்வம், அந்த அந்த தமிழுக்காக நீங்க பற்று இருக்கு இல்லையா, அது எந்த விதமான மாற்றம் கிடையாது. அது பெரிய விஷயம். அப்படி ஒரு விஷயத்துக்காக வந்து அதுக்கு மட்டுமே ஓட்டு போறது. ஆனா உங்களுடைய தலைமை இருக்கு இல்லையா, அது உங்களை பயங்கரமா ஏமாத்துது. நீங்க அதை புரிஞ்சுக்கணும்ன்றது தானே தவிர வந்து உங்களை மட்டம் படுத்துறதோ இல்ல அண்டர் எஸ்டிமேட் பண்றதோ அது நம்மளோட வேலை கிடையாது. அது உங்களுக்கும் நல்லாவே தெரியும் நீங்க எந்த அளவுக்கு ஏமாற்றப்படுறீங்கன்னு. நீங்களா தெரிஞ்சுவாங்க. மே 18க்கு வேற அண்ணன் திரள்நிதி கேட்டிருக்காரு. தயவு செஞ்சு எல்லாரும் அண்ணனுக்கு 18க்கு கேட்டிருக்காரா? ஆமாங்க. இன்றிலிருந்து விஜய்க்கு முதலமைச்சருக்கான காரணம் அது நீ கொடுத்துதானே ஆகணும். ஆமா. மே 18 அந்த மக்களுக்கு, இலங்கை மக்கள், அந்த ஈழத்தமிழருக்கு வந்து முதல்ல ஒரு வணக்கத்தை தெளிச்சிருவோம். அதுக்காக ஒரு மாநாடு நடத்துறாரு. நாடாளுமன்றத்துல இருக்க அந்த எம்பிக்கு தெரியாம பாத்துங்க, கழுவி ஊத்துவாப்புல. அதுதான் மெயின். திரள்நிதி கேட்டு கையை கட்டிட்டாரு. என்ன அந்த தடவை கொஞ்சம் சோகமாவே பேசியிருக்காரு. வார்த்தை வரல. போடுறோம் திருவிக சாலையை இங்கே வந்து சொன்னாங்க, போடுறோம் திரள் நிதி மட்டும் கொடுத்துருங்க, வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு இருக்காரு. ஓகே, தெரியல, நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் விஜய் அவர்கள் அதுக்காக என்ன பண்றாருன்னு பாக்குறதுக்காக. 18 பார்த்துட்டு நாளை காலை தமிழக முதல்வராக சந்திரசேகர் ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி அவர் வந்து முதலமைச்சர் ஆக போறார். பல பேருடைய அந்த எண்ணம் அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கணும்ன்ற அந்த எண்ணம் வந்து நாளைக்கு வந்து நிறைவேற போகுது. ஸோ நாளைக்கும் நம்ம வந்து பேசலாம். ஜோ அவருடைய உதவி மட்டும் கிட்டுச்சுன்னா டபுளா பேசுவோம், இல்லைன்னா நான் மட்டும் சிங்கிளா பேசுவோம். நாளைக்கு காலைல பார்ப்போம். எனக்கும் வரணும்னு ஆசையாக தான் இருக்குது. பார்ப்போம். மிக்க நன்றி கார்த்திக். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு